அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை விரைந்து முடிக்க வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி முதல் பாஜக சார்பில் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என அக்கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் திருவாச்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் 3வது நீரூற்று நிலையத்தை பார்வையிட்ட அண்ணா அத்திட்டம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக ஆட்சி காலத்தில் 85% பணிகள் நிறைவு பெற்ற திட்டத்தை 39 மாதங்களாகியும் திமுக அரசு முடிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அத்திக்கடவு அவிநாசி திட்ட பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என தெரிவித்த அவர், இந்த விவகாரத்தை கையில் எடுப்பதில் பாஜக அரசியல் செய்யவில்லை எனவும் கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் உள்ள அணைகளை பாதுகாக்கும் வகையில் மாநில அணைகள் பாதுகாப்பு ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தினார். இதற்கு முன்பு இருந்த ஆட்சி 2021 ஆட்சி அதிகாரத்தை அடுத்த ஆட்சியிட்ட கொடுத்த பொழுது 83% பணிகள் சராசரியாக நிறைவடைந்திருப்பதாக ஒரு குரூப் சொல்றாங்க. இன்னைக்கு 39 மாதங்கள் ஆகியும் கூட இன்னும் அந்த பணிகள் முடிந்தபாடு இல்லை. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பித்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். ஆகஸ்ட் 20 பாரதிய ஜனதா கட்சி அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்து வேகமாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆகஸ்ட் 20ஆம் தேதி தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் உட்கார்றோம். அங்கே ஆகஸ்ட் 20ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் முதல் நாள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக தலைவர்களோடு நானும் இங்கே வந்து அமரப்போகின்றேன். தொடர்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க. 2வது, விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க, பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ். 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க. அதில் விவசாயிகளுக்காக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்குகின்றோம். ஆனால் எங்களை பொறுத்தவரை இது அரசியல் நாங்கள் செய்யவில்லை. ஏன் நான் சொல்கிறேன்னாங்கன்னா, முத்துசாமி அண்ணங்கிட்ட கேளுங்க, எங்கள் விவசாய அணி தலைவர் அவரை சந்தித்து பேசினாரான்னு நீங்கள் கேளுங்க. கடந்த முறை நீங்கள் போராட்டம் செய்யாதீங்கன்னு முத்துசாமி அண்ணன் எங்கிட்ட வேண்டுகோள் வச்சாரா இல்லைன்னு நீங்கள் கேளுங்கண்ணா. அவர் வேண்டுகோள் வைத்ததற்காகத்தான் அந்த போராட்ட காலத்துக்கு போன நாங்கள் 2 நாளில் கைவிட்டுட்டு வெளியே வந்தோம். நீங்கள் முத்துசாமி அண்ணங்கிட்ட கேளுங்க. நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அமைச்சர் சொன்ன பிறகு நாங்கள் அப்படியே போராட்டம் பண்ணியிருக்கலாமே. ஒரு அமைச்சர் சொன்ன பிறகு அமைச்சருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அன்னைக்கு போராட்டத்தை கைவிட்டாங்க. இன்னைக்கும் ஏன் பொறுத்துன்னு சொல்றோம்னா, மழை பெய்யுதுங்கண்ணா, தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கும் நாங்கள் ரெண்டு பைப்பு தான் ஓட்டுவோம், 3 மோட்டர் ஓட்டுவோம், டெஸ்டிங் மட்டும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்குவீங்கண்ணா?